நம்ம கௌதம் வந்துட்டு கார்த்திக் மேல பயங்கர கோவத்துல இருந்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இலக்கியா கிட்ட கார்த்திக்க பத்தியும், அந்த வீட்ட பத்தியும் வந்து பார்த்தீங்கன்னா, "என்கிட்ட பேச்சே எடுத்துறாத" அப்படின்ற மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா, அதே சமயம் நம்ம இலக்கியா இருந்துட்டு மூளைய கசக்கி யோசிச்சுட்டு இருக்காங்க. அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்காக பத்மினி டாக்டர பார்க்கறதுக்காக போறேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லணும். என்ன நடக்குது இங்க? அந்த பத்மினி டாக்டரே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு லீவு. அவளோட அப்பாயின்ட்மென்ட்டும் இல்ல. அப்புறம் எதுக்கு அவ வந்து பார்த்தீங்கன்னா போறேன்னு சொல்லிட்டு வந்து சொன்னா? ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் இது அதாவது நம்ம புதுசா ஆரம்பிக்க போற கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, தில்லுமுல்லு பண்றதுக்காக எஸ்எஸ்கேவ பார்க்கறதுக்காக போறாளா? என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியலையே அப்படின்ற மாரி நெனச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஏன்னா கார்த்திக் வந்து கடத்தப்பட்டிருந்தா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அத அஞ்சலி செஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கௌதம் கிட்ட விஷயத்த வந்து சொல்றது மட்டும் இல்லாம, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கௌதம் கிட்ட கூட சொல்லாம, இலக்கியா இருந்துட்டு, இந்த அஞ்சலிய ஃபாலோ பண்றதுக்காக வந்து கிளம்பி போறாங்க. அதாவது நம்ம சாணைக்கு ஃபோன் பண்ணி, "அஞ்சலி கிளம்பிட்டாளா?" அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா விசாரிக்கிறாங்க. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, "இப்ப தான் கிளம்புறா" அப்படின்ன உடனே, கடைசியா நம்ம இலக்கியா இருந்துட்டு அஞ்சலிய ஃபாலோ பண்ணிட்டே வந்து பார்த்தீங்கன்னா போய்க்கிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, இந்த அஞ்சலி இருந்துட்டு நேரா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக்க வந்து கட்டி வச்சிருக்காங்க இல்லையா? அந்த ஒரு குடோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிச்சுறாங்க. அங்க போம்போது, அதாவது உள்ளலாம் போயிட்டு பேசினா அவ்வளோதான். இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, வசமா சிக்கிக்குவா. கடைசியில நம்ம கார்த்திக் இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலிய அடிச்சே விரட்டிடுவாங்க. ஆனா, உள்ளலாம் போய் பேசுறது கிடையாது. வெளியவே வந்து பார்த்தீங்கன்னா நின்னுட்டு அந்த ரவுடிங்க கிட்ட பேசிட்டு இருக்கா. "இங்க பாருங்க, நான் சொல்ற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, என் புருஷனுக்கு ஒரு சின்ன கீறல் கூட படக்கூடாது. என் புருஷனுக்கு மட்டும் எதனா ஒண்ணு ஆச்சு அப்டின்னா, உங்க யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன். நான் சொல்ற வரைக்கும் இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா, கட்டி போட்டு வைங்க. எத்தன நாள் ஆனாலும் சரி, நான் சொல்ற வரைக்கும் அவர் இங்க தான் இருக்கணும்." அப்டின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ரவுடிங்கள மீட் பண்ற இடம் கொஞ்சம் வேற இடத்துல இருக்கு. நம்ம இலக்கியாவும் வந்து பார்த்தீங்கன்னா, அத பார்த்துடுறாங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கார்த்திக் இருக்கக்கூடிய இடமும் வந்து பார்த்தீங்கன்னா, வேற இடமா இருக்கு. அதாவது அங்கேயே ஒரு 1/2 கிலோமீட்டர் சரவுண்டிங்லயே இருந்தாலுமே கூட, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, தெரு முக்குலயே நின்னுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பேசிட்டு இருக்காங்க. இத பார்த்த இலக்கியாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அது மட்டும் இல்லாம உடனடியா கௌதமுக்கு ஃபோன் பண்ணி, கார்த்திக்க கடத்தியிருக்காங்க அப்படின்றது கன்ஃபார்ம் கௌதம். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அஞ்சலி தான் கடத்தியிருக்கா. அவ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நேரா வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கா அப்படின்ற மாரியும் சொல்லிடுறாங்க. ஆனா, அதே சமயம் நம்ம வெங்கட்ராமன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி, "கௌதம் எங்கப்பா இருக்க? நான் வந்து பார்த்தீங்கன்னா, உன் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நேரா கௌதமோட வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்தாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான், இப்போ நம்ம கார்த்திக் வந்து கடத்தப்பட்டிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயமும், அதே மாதிரி நம்ம வெங்கட்ராமன் வந்துட்டு சொல்ற ஒரு விஷயத்த கேட்டு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அதாவது இந்த சொத்த வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கிறதுக்காக தான் கார்த்திக் இருந்துட்டு என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ஏற்பாடுகளையும் கார்த்திக் பண்ணி வச்சதாவும், அவன் இருந்துட்டு வந்து நீங்க சைன் போட்டா மட்டும் போதும்பா. மொத்த சொத்தும் அண்ணனுக்கு கொஞ்சமும், எனக்கு கொஞ்சமும், அக்ஷயா அதாவது இவங்களுக்கு ஐஸ்வர்யாவுக்கு கொஞ்சமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துரும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, டாக்குமெண்ட் எல்லாமே எனக்கு அனுப்பிச்சுட்டானே. அவன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி ஏமாத்திட்டு ஹைதராபாத் போயிருப்பான்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கிட்ட சொல்லும்போது, அப்போ இலக்கியா சொல்றது தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நேரா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெங்கட்ராமன கூட்டிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பி போக ஆரம்பிச்சுறாங்க. இந்த அஞ்சல் இருந்துட்டு, "ஐயா ஜாலி நம்ம நெனச்சது எல்லாமே நடந்துருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா வந்துட்டு இருந்தா, கடைசியில நம்ம கௌதம் மாஸ் காட்டி, "எங்க கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க கடத்தி வச்சிருக்க நீ?" அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி கிட்ட கேட்க ஆரம்பிச்சுறாங்க. அஞ்சலி ஒண்ணுமே தெரியாத மாரியே திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வசமா வந்து பார்த்தீங்கன்னா சிக்கிக்க போறா. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.